ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு பிரைஸ் விழுந்திருக்கிறதோ இல்ல 10 லட்ச ரூபா வாங்க போறதோ இது நம்ம வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா சந்தோஷ்க்கு தெரியக்கூடாது. சரியா? ஏண்டி? மா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா, கேள்வி கேட்காத. புரியுதா? சரி, நீ ஒரு இடத்துல பாயற, ஒரு இடத்துல பதுங்குற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. சரி வாமா போலாம். சரி வா போலாம். வா. ஸ்ரீஜா, அங்க பாரு. நீ யாருக்கு நம்ம பணம் வாங்க போற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னியோ அவனே நடு வீட்டுல நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்காண்டி. ஐயோ, இந்த மைதா மாவை நம்ம வெளியில போறத பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்டா என்னடி சொல்றது? மா, தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு முடியல, பாக்க போறோம்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரிடி. இந்த மைதா மாவு நம்மள பார்த்து எங்க போறீங்க அது இதுன்னு எதுவும் கேட்டக்கூடாது கடவுளே. நிலுங்க. ஐயோ போச்சு, கூப்பிட்டுட்டானே. எங்க போறீங்கன்னு கேட்க போறான். ஆபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்சம் வந்து கால் அமைக்க விட்டு போ. என்ன சந்தோஷ், விளையாடுறியா? நான் உன் கால் அமைக்க விடணுமா? ஆமா, புருஷன் காலே பொண்டாட்டி தானே அமைக்க விடணும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நீ தானே சொன்ன நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டின்னு, எனக்கு சொத்துல உரிமை இருக்கு, பங்கு இருக்குன்னுலாம். அப்போ இதுலயும் பங்கு இருக்கு. கால் அமுக்கு. இந்த மைதா மாவு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே உன்னை காலமைக்கு விட சொல்றாண்டி. இப்ப நீ கோவப்பட்டு ஏதாச்சும் சத்தம் போட்டேனா அப்புறம் நம்மளால அந்த பிரைஸ் பணம் 10 லட்சத்தை டைமுக்கு போய் வாங்க முடியாதுடி. அதனால யோசிக்காத ஸ்ரீஜா. சந்தோஷ் கால அமைக்கி விட்டுட்டு வா ஸ்ரீஜா, போயிடலாம். என்னமா பேசுறா? இவன் கால நான் அமைக்கி விடணுமா? என்னால முடியாது, போமா. ஐயோ, நமக்கு வேற வழி இல்லடி. நீ சந்தோஷ் கால அமைக்கி விட்டுதான் ஆகணும். நீ பல்ல கடிச்சுக்கிட்டு காலை 2 அமுக்கு அமைக்கி விட்டுட்டு வந்துரு, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். மா. ஹலோ, என்ன நின்னுட்டே இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் வா, கால் அமுக்கு. ஏமா நிக்கிற? சீக்கிரம் வாமா. யோசிக்காத ஸ்ரீஜா, போடி போ. அத்தை, சீக்கிரம் அனுப்புங்க. போமா போ, மாப்பிள்ள கூப்பிடுறாருல, போ. ஏய், என்னம்மா அந்த பக்கம் திரும்பிட்டு புருஷன் கால அமுக்குற? புருஷனை பார்த்து அமுக்கு. சூப்பரா இருக்குமா, அமுக்கு அமுக்கு. அப்படிதான், நல்லா அமுக்கு. பொண்டாட்டி கால அமைக்க விடுறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? என்ன கிள்ற? இல்லையே, அமுக்கு தானே செய்ற. உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அமுக்கு அமுக்கு. நல்ல வேளை நான் ஒரு பெரிய மனுஷங்கிறதுனால சந்தோஷ் என்னை விட்டுட்டான் போல இருக்கு. போதுமா? இரு இரு, என்ன போதுமா? இந்தா இன்னொரு காளி அமுக்கு.
ஏய் என்ன பண்ற? இல்ல இல்ல தெரியாம பட்டுடுச்சுமா. என்ன சந்தோஷ் ஸ்ரீஜாவை உதைச்சிட்டா? கால் அமைக்க விடும்போது இந்த மாதிரி உடம்புல கால் படுறதெல்லாம் சாதாரண விஷயம் தான். நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. காலமுக்கு ஷோ இம்ச பண்றானே இவனா. போதும் இந்த ரியாக்ஷன்லாம் போதும். காலமுக்கு. ஐயோ டைம் வேற ஆக்கிட்டு இருக்கே. சந்தோஷ் எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க போலாமா? ஸ்ரீஜா வந்து கூட உங்களுக்கு காலமுக்கு வா, சரியா? எங்க போற ஸ்ரீஜா? அது வந்து அத்தை, நான் உங்களை கேட்கல, என் பொண்டாட்டிய கேட்டேன். சொல்லு ஸ்ரீஜா, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எங்க போறீங்க? அது என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரலான்னு போறோம். உங்களுக்கு அடுத்தவங்க குடியெல்லாம் கெடுத்து தானே பழக்கம். நல்லா விசாரிச்சுலாம் பழக்கமே இல்லையே. என்ன சந்தோஷ் எங்களை போய் இப்படி சொல்லிட்ட? ஆமா, உங்க 2 பேரோட வேலையும் அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது தானே. நல்லா போயிட்டு இருந்த அபியோட வாழ்க்கைய நீங்க தானே கெடுத்தீங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம், எனக்கு கை வலிக்குது, நான் கிளம்புறேன். வாமா போலாம். பிரைஸ் மணி வாங்கவா போறீங்க? போங்கடி போங்க, உங்களுக்கு வச்சிருக்க ஆப்பு. சாரி மேடம், சேல்ஸ் டைம் முடிஞ்சிடுச்சு, உள்ள ஒர்க்கர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நாங்க பர்ச்சேசிங்க்கு வரல, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷனா? ஆமா, 4th ஃப்ளோர்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல. அப்படி எந்த ஃபங்க்ஷன் நடக்கல மேடம். நீங்க வேலைக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், அதான் தெரியாம சொல்றீங்க. 4th ஃப்ளோர்ல ஃபங்க்ஷன் நடக்குது. ஐயோ ஃபங்க்ஷன் நடக்கல மேடம். நீ போப்பா, உள்ளதான் நடக்குது, நம்ம போலாம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். சரி போய் பாத்துட்டு வாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவங்க கடையில நடக்கிற ஃபங்க்ஷன் அவனுக்கே தெரியல பாரு. நீ வா வா. லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணு. சார் வணக்கம் சந்தோஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சார் என்ன சார் ஹெல்ப் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி போன மாசம் நீங்க வாங்கின நகைக்கு கிஃப்ட் விழுந்திருக்குன்னு போய் சொல்லி உங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு வர வச்சு அவளை லிஃப்ட்லயே வச்சு லாக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற வரைக்கும் நீங்க லிஃப்ட திறந்து விட்டுறாதீங்க. அவங்க உள்ளே கிடக்கட்டும் சார். சார் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். என் ஒய்ஃபும் சரி என் மாமியாரும் சரி ஒரு டம்மி பீஸ், வாய்ஸ் எவடால், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் சொல்றீங்கன்னு தெரியுது, நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆமா, என் ஒய்ஃப் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன் சார். பாய். பாய் சார். அதிர்ஷ்ட காத்து உன் மேல புயல் மாதிரி அடிக்குது ஸ்ரீஜா. நமக்கு நேரம் நல்லா இருக்கு. ஆமாமா, பிரியாணி 10 லட்சம். அது நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஸ்ரீஜா. 10 லட்சம் ரூபாமா? ஏ ஐயோ, லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சே. லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு. மா
என்னடி நேரம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே லிஃப்ட் நின்னு போச்சு? ஏதாவது பவர் கட் ஆயிருக்கும், அதனால லிஃப்ட் நின்னு போயிருக்கும். இங்க இருக்க யாராவது பார்த்து ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவாங்க, ஆன் ஆயிடும். அப்படியா? சரி சரி, நான் பயந்தே போயிட்டேன்டி. அப்பாடா, சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். இப்படி நின்னு போச்சு. ஐயோ, டைம் வேற ஆகுதே. ஐயோ, பிரியாணி வேற. ஐயோ, 10 லட்சம். ஐயோ, ச்சே. என்னடி ஸ்ரீஜா? ஏண்டி, என்னடி? ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், இன்னும் லிஃப்டே மூவ் ஆகலடி. பயமா இருக்குடி ஸ்ரீஜா. எனக்கும் அதுதாம்மா புரியல. ஐயோ, ஒருவேளை லிஃப்ட் ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிட்டோமோ? என்னடி பயமுறுத்துற? அப்ப இப்ப திறக்காதா இது? இருமா, சும்மா சொல்றேன். ஐயோ, என்னங்க, யாராவது திறங்களே. ஐயோ, என்னம்மா இது? ஐயோ, அம்மா முடியல. ஹலோ ஹலோ, தட்டுடி. வணக்கம் மேனேஜர் சார். வாட்ச்மேன், லிஃப்ட் ரிப்பேர் ஆயிருக்கு, அதனால நான் லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஆன் பண்ணிடாதீங்க. ஓகே நான் சார். வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். லிஃப்ட் ஆன் பண்ண மாட்டேன் சார். யாருமே காணோம், பயமா இருக்குடி எனக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நாங்க உள்ள மாட்டிட்டோம். கேக்குதா? Help. ஹலோ, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? வாட்ச்மேன், யாராவது இருக்கீங்களா? யாராவது ஓபன் பண்ணுங்க. வந்து காப்பாத்துங்களே. ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐயோ, ஹலோ ஹலோ, வாட்ச்மேன். ஏய் வாட்ச்மேன், தூங்கு மூஞ்சி. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேண்டா. யாராவது கதவை திறங்களே. ஐயோ ஸ்ரீஜா, பயமா இருக்குடி மம்மிக்கு. ஐயோ ஸ்ரீஜா, மூச்சு அடைக்குது எனக்கு. ஐயோ ஐயோ, லிஃப்ட்டுக்குள்ள வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். ஸ்ரீஜா, ஹலோ? மூச்சு அடைச்சு செத்துக்கிட்டு போயிட மாட்டோமே. ஸ்ரீஜா, யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னடி பண்றது? பயமா இருக்கு ஸ்ரீஜா எனக்கு. தெரியலையேம்மா. எனக்கு தெரிஞ்சு பில்டிங்க க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்குமா. ஆ? நாளைக்கு காலையில கரண்ட் வரும்போது தான் லிஃப்ட் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? பில்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்போ காலையில தான் திறப்பாங்களா? லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்போ அந்த 10 லட்சத்தை எப்ப எப்படி வாங்குறது? யார்கிட்ட போய் வாங்குறது? ஐயோ, ஸ்பெஷல் பிரியாணி வேற போடுறேன்னு சொன்னாங்களே, அத நம்பி நான் சாப்பிடாம வேற வந்துட்டேனே. பசிக்குதுடி மம்மிக்கு. அப்புறம் என்ன, விடிய விடிய சோறு தண்ணி இல்லாம இங்கதான் இருக்கணும் மாடி நம்ம. ஐயோ ஆமா, வேற என்ன பண்றது? ஐயோ, மூச்சு விட முடியாம செத்துருவோம் போல இருக்குடி. மா, பயப்படாதம்மா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. தண்ணி வேற தாகமா இருக்கே, என்னால முடியலையே. ஐயோ, இந்நேரம் நம்ம 10 லட்சத்தை யார்கிட்ட கொடுத்திருப்பாங்களோ? ஐயோ, 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பொறியில சிக்கின எலி மாதிரி மாட்டிக்கிட்டோமேடி நம்ம. லிப்டுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டோமேடி நம்ம. ஐயோ, விடியும் போது நம்ம ஹாஸ்பிடலுக்கு தாண்டி போறோம். சத்தியமா நம்ம கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்குடி ஸ்ரீஜா. நாங்க லிஃப்ட்டுக்குள்ள இருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? தொண்டை வலிக்குது.
பண்ணுவீங்க? செக் பண்ணாமலையா க்ளோஸ் பண்ணுவீங்க? ஹலோ, யாராவது வாங்க, லிஃப்ட்டுக்குள்ள இருக்கோம். ஐயோ அடே, லிஃப்ட்டுக்கு சொந்தக்காரனுங்களா? ஏடா லிஃப்ட்டுக்குள்ள ஃபேன் வச்சீங்க, ஏசி வச்சீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி வைக்கலையேடா, படுபாவீங்களா? ஐயோ தொண்டை வறண்டு போதே. ஐயோ முடியல. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப். ஏதோ ஒரு படத்துல இந்த பாண்டியராஜா லிஃப்ட்ல சோறெல்லாம் ஆக்கி தின்னுவானே, இங்க ஒரு தண்ணிக்கு கூட வழி இல்லையே. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பட்னி கிடக்குறோமேடி. ஐயோ இப்படி பிரியாணி இல்லாம போச்சு, 10 லட்சமும் இல்லாம போச்சேடி. ஐயோ ஐயோ இப்படி போட்டு அடைச்சிட்டாங்களடி. ஐயோ 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டானுங்களடி. ஐயோ யாருக்குமே கேட்கலையா? ஹலோ, போன்ல டவர் கூட இல்லம்மா, எப்படி கால் பண்றது? தட்டி பாருடி, தட்டி பாரு. ஹலோ? முடியலடி. கேக்குதா? தோரங்கள அம்மா, கதவை தோரங்க. மூச்சு வாங்குது. ஐயோ கேக்குது. 10 லட்சம் ரூபாய் போச்சே. சந்தோஷ், சந்தோஷ். வரமா. என்னம்மா? ஸ்ரீஜா சிந்தாமணி எங்கடா? தெரியலம்மா, வீட்ல இல்ல, ஆளே காணோம். அப்பாடா, நல்லது. சரி வாங்க, நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலாம். சீதா, போலாம். அபிகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. ஐயோ மறந்தே போயிட்டேங்க. அத்தை கால் பண்றாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. அபி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சஞ்சீவ் எப்படிமா இருக்கான்? சஞ்சீவும் நல்லா இருக்காரு அத்தை. அபி, சஞ்சீவ் பேர்ல இருக்கிற கடன் சீக்கிரமே அடைய போகுது. என்ன அத்தை சொல்றீங்க? ஏதோ தெரியலமா, எனக்கு தோணிச்சு சொன்னேன். நான் கும்பிடுற சாமி சஞ்சீவோட கடனை சீக்கிரமா அடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கை பழையபடி அழகா மாற போகுதுன்னு எனக்கு தோணுதுமா. நீங்க சொல்றது பலிக்குங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அது சரி, சஞ்சீவ் எங்கம்மா? சஞ்சீவ் குளிக்க போயிருக்காரு அத்தை. சரிம்மா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிங்க அத்தை, உடம்பு பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏன் சீதா, அபிகிட்ட நம்ம பண்ண வீட்டை வித்து கடன் அடைக்க போற விஷயத்த சொல்லல? நான் போய் எங்க சொல்ல போறேன்? சொன்னா அவ வருத்தப்படுவா. அவ விக்கிறதுக்கும் ஒத்துக்க மாட்டா. அதனாலதான் நான் சொல்லல. சஞ்சீவோட கடனை அடைச்சதுக்கு அப்புறம் மெதுவா நம்ம சொல்லிக்கலாம். சரி வாங்க கிளம்பலாம். வாடா. இந்த செயினை வித்தவன் எங்க இருக்கானே தெரியலையே. இந்த புரோக்கர் சிரிஜா கிட்ட பணம் வாங்கிட்டு எனக்கு கால் பண்றேன்னு சொன்னான். இன்னமும் கால் பண்ணலையே. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது இது? புது நம்பர்ல இருந்து 4-5 தடவை மிஸ் கால் வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே. சரி, யாருன்னு விசாரிப்போம். பாப்பா செயினை திருடி வித்தவன் கால் பண்றான். சரி, வெளியே போய் பேசுவோம். மாட்னா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அவங்களும் வந்துட்டாங்க சார். ஓ, வாங்க உள்ள போவோம். வாங்க சார். சார், இவங்க தான் சார் வீடு விற்கிறவங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார், உள்ள வாங்க.
சார் வாங்க சார், வாங்க மேடம், வாங்க சார், வாங்க. வாங்க. சார் வணக்கம் சார். ஆமா. இவங்க தான் வீட்டை விக்கிறவங்க. இவங்களா? இவரு வீடை வாங்குறவரு. சரி. நிறுத்துங்க.